எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. நான் ஏன் இந்த ஓட்டை ஓடுறேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. அது என்னன்றதை போக போக பார்க்கலாம். இன்றைக்கி தீபாவளி கொண்டாடுறேன், அதாவது அமாவாசைக்கு நோன்பு எடுத்து கொண்டாடுவாங்க நிறைய பேர். அவங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ காலையிலேயே தீபாவளி அதுவுமா வந்து கோலம்லாம் போடலன்னா எப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நான் போட்டதில்லை. அந்த ஜல்லடை வச்சு, அதாவது அந்த வடிகட்டி வச்சு இந்த வாட்டி தான் போட்டேன். ஃபினிஷிங் நல்லாவே இருந்தது. ஏன்னா நான் தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஓகே, இந்த கோலம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை முடிச்சுட்டு சாமியும் கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டு காலையிலே கறி குழம்பு ஆப்போன்னு ஒரு கட்டும் கட்டியாச்சு. உங்கள் தீபாவளிலாம் எப்படி போச்சு? நீங்கள் என்ன ஸ்பெஷலாக செய்வீங்க தீபாவளி அன்னைக்கு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தீபாவளி பட்டாசு வேற உட்காந்துட்டு ஊதிட்டுலாம் சீன் போட்டுட்டு இருந்தேன். இதுதாங்க நான் ஓடினதுக்கு காரணம். வீடியோலாம் எடுங்க அழகாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டாசு கொளுத்துற நேரம் தான் அந்த திரிய கிள்ளணும் போல் ஒழுங்காக நான் மட்டும் போய் வச்சுட்டேன். எடுத்தோம் பாருங்கள் ஓட்டம். நல்ல வேலை உயிருக்கு இந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். அதை முடிச்சுட்டு அதை அகைன் சின்ன சின்ன சரத்தெல்லாம் வெடிச்சு முடிச்சாச்சு. காலையில் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 4-5 வெடியை வெடிச்சோம்மா, போய் படுத்து தூங்கணுமான்ற மாதிரி ஆகிட்டோம். ஈவினிங் போல் மேலே போனால் என்ன வெடி வெடிக்கிறாங்கங்க. ஊரே கலர்ஃபுல்லாக இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லேயும். ஆனால் அந்த அந்த பெரிய சிட்டியில் பெருசாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அப்படியே பட்டாசெல்லாம் இறக்கிட்டு கீழே போயாச்சு. நைட்டு வெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ஒன்று அதுலேயும் நல்லா இருந்ததில்ல. அப்படியே முடிச்சுட்டு ஒரு நைட் அவுட்டும் போய் டே முடிச்சாச்சு. டாட்டா.